ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதும் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. ராஜராஜேஸ்வரி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். லலிதா நவர்த்தன மாலைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திர சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரம் முருகப்பெருமானால் அருளப்பட்டதுன்னு நம்ம சுவாமி திருவாய் மலர்ந்து அருளி சொன்னது. அதை நேத்தி ஆரம்பிச்சு பார்த்துட்டு வரோம். முதல்ல வேல் வாங்கிறதுக்காக முருகப்பெருமான் அம்பாள் சன்னதிக்கு வர்றதும் சூரபத்மனோட யுத்தம் நடந்துட்டு இருக்கு திருச்செந்தூர்ல. ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் இவர் பயன்படுத்துகிறார். அதுக்கு மேலே அவனும் ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கான். இவர் சிவபெருமானோட நெத்திக்கண்ணிலேருந்து வந்தவர். அவன் சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கின்றவன். யுத்தம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அசுராலாம் எவ்வளவு அழிச்சாலும் திருப்பி திருப்பி வருவான் தான் புராணங்களில் நாம் படிக்கிறோம். அப்படிலாம் இருக்க முடியுமானா இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே. இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஜனங்களை எதிர்மறை சிந்தனையில் ஆழ்த்தி குழப்பி மக்களை தர்மத்திலேருந்து விளக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு நம்ம பார்க்குறோம். எப்போவோ யாரோ அந்த இயக்கத்தை ஆரம்பித்தான்னு ஒரு சரித்திரம் சொன்னால் கூட அவள் காலம் முடிஞ்ச பிறகு இன்னி வரல அந்த குரூப் இருந்துட்டு தானே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் அது வந்துட்டே இருக்குங்கிறது தெரியறதோ இல்லையோ. அப்போ அழிக்க அழிக்க அசுரன் வருவான்ங்கிறதுக்கு இன்னைக்கு பிரமாணம் இருக்கு. பகவான்கிட்ட வரம் வாங்கிண்டு பிரார்த்தனை பண்ணி தான் தேவதைகளே ஜெயிச்சிருக்குன்னு இருக்கு. சாட்சாத் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியே யுத்த காலத்தில் அகஸ்தியர் வந்து ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் பண்ணார். ராமருக்கு எதுக்கு ஆதித்ய ஹிருதயம்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. வேத மந்திரம் என்ன சொல்றது? சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற நாராயணன்னு சொல்றது. அவர் தானே ராமரா வந்திருக்கார். ஆனாலும் இதுதான் வழின்னு யார் நமக்கு காட்டணும்? அவரே தான் காட்டணும். அதனால அவர் அகஸ்தியர்கிட்ட ஆதித்ய ஹிருதய மந்திரம் உபதேசம் வாங்கிட்டு 3 ராத்திரி ஜபிச்சு ராவணனை ஜெயிச்சாரு இருக்கு. ராமாயணத்தில் இருக்கிற விஷயம்தான். அப்ப தெய்வத்தை வழிபட்டு இந்த தேசத்துக்கு அறியாமை சூழ்ந்திருக்கு, பாவம் சூழ்ந்திருக்கு, இவ்வளவு அக்கிரமம் நடக்கிறத. இண்டிவிஜுவலாக நமக்கு கஷ்டம் வரும்போது வேதனைப்படுறோம். நம்ம குடும்பத்தில் சொந்தக்காரர்களுக்கு யாருக்கா முடியலன்னா வேதனைப்படுறோம். தேசத்துக்கு கஷ்டம்னு வரும்போது வேதனைப்படணும் இல்லையோ இல்லையா? சுவாமி சொல்வார், நான் நன்னா இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிப்பா. சுவாமி நன்னா இருக்கணும் யாரும் சொல்றது இல்லை. வேற சுவாமி நன்னா இருக்கணும்னா தர்மம் நன்னா இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? சுவாமிங்கிறது என்ன? தர்மம் தானே. இத்தனை ஜனங்களுடைய டோட்டாலிட்டி தான் விராட் புருஷன்கிற பகவான். பகவானுடைய இண்டிவிஜுவல் பார்ட்டிகிள்ஸ் தான் அத்தனை சிருஷ்டியும். அப்படிங்கும்போது
அவர் நன்னா இருந்தால் நாமெல்லாம் நன்னா இருப்போம், நாம் நன்னா இருந்தால் அவர் நன்னா இருப்பார். இப்போ அவர் நன்னா இருந்தாங்கிறது நிறைய தர்ம காரியங்கள் நடந்து சத்சங்கம் நடந்து கர்மானுஷ்டானங்கள் பண்ணி பக்தி பண்ணி ஞானபரமான சிந்தனைகள் இருந்து அடுத்த வாழ்க்கு உபகாரம் பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அன்பு ஹிருதயம் வந்துடுத்துன்னா பகவான் நன்னா இருக்காருன்னு அர்த்தம். இப்போ பகவான் நன்னா இருந்தால் அத்தனை பேர் நன்னா இருப்பாளே, அவ்வளோதான் விஷயம். சுப்பிரமணிய சுவாமி போய் அம்பாளை வேண்டிட்டு அம்பாள் தன்னுடைய சக்தியே திரட்டி வேலாக கொடுத்தாளுங்கிறது சரித்திரம். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது பாடின பாட்டுன்னு நம்ம சுவாமி சொல்லியிருக்காரு. இதை இன்னைக்கும் சிக்கல்ல அந்த வேல் வாங்குற நிகழ்ச்சி உற்சவம் நடக்கிறது வருஷா வருஷம். எத்தனையோ ஆண்டுகளாக இன்னைக்கும் அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறா. அந்த நேரத்தில் முருகனுக்கு அப்படி வேர்த்து கொட்டும்னு, அவருடைய அர்ச்சாவதார திருமேனி இப்படி வேர்த்து கொட்டி வஸ்திரமெல்லாம் நனைஞ்சு போகும். இன்னைக்கும் நடக்கிறது. அம்பாள்கிட்ட வேல் வாங்கும்போது அந்த சிக்கல் சுப்பிரமணிய சுவாமி தான் அம்பாள்கிட்ட வேல் வாங்கினார். அம்பாளுடைய கண்ணே அப்படி வேல் மாதிரி அழகாக இருக்குமா. அதனால் அம்பாளுக்கு அங்கே பேரே வேல் நெடுங்கண்ணின்னு பேர். அங்கே அம்மாவும் பிள்ளையுமா இருக்கிறது தான் அந்த கோவிலில் விசேஷம். சுவாமியும் இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார். அந்த வேல் நெடுங்கண்ணி தான் பக்கத்தில் வேளாங்கண்ணின்னு ஆயிடுச்சு. சிக்கல் கிட்டக்கு தான் அது இருக்கு. அங்கேயும் அம்மாவும் பிள்ளையும் தான். அப்போது முருகப்பெருமான் வரம் வாங்கும் பொழுது பாடினதுன்னு சொல்லப்படுற இந்த பாட்டு முதல்ல விநாயக பெருமானை வணங்கி அண்ணாட்ட அனுகிரகம் வாங்கிட்டு விக்னம் இல்லாமல் இந்த ஸ்தோத்திரம் வரணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அவர் பாடினாருங்கிறத பார்த்தோம். ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்ற பஞ்ச கிருத்தியத்தை பரமேஸ்வரன் 5 தொழிலை பகவான் பண்ணுகிறார் சிவபெருமான். அதுக்கு அம்பாள் என்ன பண்றார், நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி. அப்படி ஒரு சிரிப்புனால அவருக்கு சக்தி கொடுக்குறா, எனர்ஜி கொடுக்குறா. நம்ம வீட்டிலேயே பார்த்தா கூட வீட்டு வேலைகள்லாம் வீட்டுக்காரர் செய்கிற மாதிரி வந்துடுத்துங்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கேருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டான்னா அந்த எனர்ஜியிலே வேலை ஓடிடும் இல்லையா. அன்பா ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அந்த அன்பு, அந்த பிரேமை, அதை யார் காட்டுறா, அம்பாள் காட்டுறா. அவளோட பார்வையில் அவள் சிரிப்புனால சிவபெருமான் ஆக்கல் காத்தல் லயமடைய செய்தல் மறைத்தல் அருளல்ங்கிற பஞ்ச கிருத்தியங்கள் பண்றார் சுவாமி. அப்பேற்பட்ட அந்த அம்மாவுக்கு வாக்குனால நவரத்ன மாலையை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதை நல்லபடியாக ஆகிறதுக்கு காக்கும் கணநாயக வாரணமேன்னு அண்ணாவை பிரார்த்தனை பண்ணார்னு சொன்னேன் நேத்திக்கு. முதல் பாடல் ஆரம்பிக்கிறது, அதுலேருந்து முதல் ரத்னம் வைரம். அதில் கற்றும் தெரியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெளியார். தெரிந்து கொள்வதுங்கிறது வேற, தெளிந்து கொள்வதுங்கிறது வேற. தபோவனம் போகல, இது வரல. தபோவனம் எப்படி இருக்கும்னு என்ன கேட்குறா, நான் சொல்கிறேன். அதை கேட்டு தெரிஞ்சுன்னுட்டான். போகிறதுக்கு ரூட்டு தெரியும், எங்கே இருக்குது அங்கே என்ன இருக்குன்னு தெரியும். தபோவனம் போயிட்டு வந்தவா தெரிஞ்சுக்கிறத தாண்டி தெளிஞ்சு போய்டுறது, அனுபவம் ஆகிடும். அதனால் கற்று தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கின்றவாளாலையும் அம்பாளும் முழுக்க தெரிஞ்சுக்க முடியாது. கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெளியார். எவ்வளவு தபஸ் பண்ணினாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது படிப்பும் இல்லை தபசும் இல்லைங்கிறவா எப்படி புரிஞ்சுப்பா? புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்னதான் வழி? பரமஹம்சர் அழுதார், அம்மா உன்னை அடையிறதுக்கு எனக்கு மார்க்கம் தெரியல, என்னை கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறார். நீ தானே எனக்கு காட்டணும், எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு அழுது அழுது அடைந்தவர் மாணிக்க வாசகர் சொல்வா. அப்படிதான் பரமஹம்சர் அழுது கதறி. இதுக்கு எந்த காலேஜில் எந்த ஸ்கூலில் போய் படிக்கணும், எந்த பாடசாலையில் படிக்கணும்? ஒரு பொருள் வேணும்னா அழுது உருகி அடம் பிடிக்கிறதுன்னு உண்டு. எனக்கு நீ வேணும், சுவாமிகிட்ட இது வேணும் அது வேணும் நம்மெல்லாம் கேட்குறோம். சுவாமி வேணும்னு யாராவது கேட்டிருக்கோமா? எனக்கு நீ வேணும், உன்னோட தரிசனம் வேணும், உன் அனுகிரகம் வேணும். அடுத்தது ஒரு லைன், உன்னை தவிர எதுவும் வேண்டாம்.
குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேனர் மாணிக்க வாசகர். எனக்கு ஒண்ணுமே வேணாம், நீ தான் வேணும். துக்காராம் மகாராஜ் 7 நாள் அப்படிதான் அழுதார் பாண்டாரா மலை மேல். பாண்டுரங்க தியானி பாண்டுரங்க மணி ஜாக்கிருதி ஸ்வப்னி பாண்டுரங்க அணிக துசரே மஜனாஹி ஆதா நிமிலயா சித்த பாசு மியா பாண்டுரங்க தியானி பாண்டுரங்க மணி ஜாக்கிருதி ஸ்வப்னி பாண்டுரங்க. கனவிலும் நினைவிலும் பாண்டுரங்கா உன்னையே தியானம் பண்றேன். எனக்கு பசிக்கு சோறு வேணாம், உடுத்திக்க வஸ்திரம் வேணாம், தங்கறதுக்கு வீடு வேணாம், வரவு வேண்டாம், சரீரம் வேண்டாம், நீ வேணும் நீ வேணும் நீ வேணும்னு அழுத உடனே விட்டல் இதோன்னு வந்துட்டான். அகணித தாரால பாடம் நானற்ற நல்லோர்க்கெல்லாம் நான் இதோ என்று தோன்றும் ஞான பரமேஸ்வரி. யாருக்கு ஆணவம் இல்லையோ, நான் எனதுங்கிறது இல்லையோ, அவளுக்கு தெய்வம் காட்சி கொடுத்து தீரும். பரமஹம்சர் சொல்றார், கடவுளை பார்க்க முடியும், நான் பார்த்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேங்கிற. இப்படி ஒரு பதில் ஒருத்தர் சொல்ல முடியுமா? பார்க்க முடியல, கற்பனைங்கிறவெல்லாம் புழுகிறான், அவனுக்கு தெரியல, முயற்சி இல்லை. ஆனால் அதுக்கு பிரயத்தனம் வேணும். முயற்சி பண்ணா தெரிஞ்சுக்கலாம். அந்த அனுபவத்துக்கு உருக்கம் வேணுமே தவிர அப்ப புஸ்தகம் படிக்கப்படாதுன்னு அர்த்தம் இல்லை, படிக்கிறதோட நிறுத்திக்கப்படாதுன்னு அர்த்தம். அங்கேருந்து அனுபவத்துக்கு போனோம். படிச்சுட்டு கேட்டுட்டு படிக்கலாம், கேட்கலாம், அனுபவத்துக்கு போனோம். அனுபவத்துக்கு போகும்பொழுதுதான் அது நமக்கு லபிக்கும். அதுக்கு நேற்று சில உதாரணங்கள்லாம் சொன்னேன், இன்னும் சில உதாரணங்கள் தோணித்தேன். படிப்பினால மட்டும் அடைய முடியாதுன்னு காட்டுறதுக்காகவே கொஞ்ச காலம் பாடசாலைக்கு போய் எதுவும் படிக்காமல் படிக்க மாட்டேன்னு திரும்பி வந்த ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒரு படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணா ஒரு சாரதா தேவி, இவாளுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பக்தாலும் சிஷ்யாலும் உலகம் பூரா இருக்கா. இவாளை பற்றின புஸ்தகங்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அனுபவ ஞானம் இல்லையா? சாதாரண பட்டிக்காட்டு பொம்பளையா இருப்பா சாரதா தேவி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அமத்தை நமகான்னு ஒரு நாமா உண்டு, மேதாயை நமகான்னு ஒரு நாமா உண்டு. அறிவுக்கு அறிவா இருக்கிறவள், படிக்காதவள் போல இருக்கக்கூடியவள், ஒன்றுமறியாதாள் ஞான பொண்ணுங்கிறார் நம்ம சுவாமி தாத்தா. அப்படி ஒன்றும் தெரியாத புத்தையா குழந்தையா இருப்பாள் அவள். ஆனால் குரு பத்னிங்கிறத தாண்டி அவள் ஒரு தபஸ்வினிங்கிற அளவுக்கு சிஷ்யாளுக்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம். குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அக்னியுடைய உஷ்ணம் போல அவருடைய உள்நிறை சக்தின்னு தெரிஞ்சுனுட்டா. அவ உத்போதன் ஹவுஸ்னு இன்னைக்கும் இருக்கு கல்கட்டால. அந்த இடத்துல மாடியில் தங்கியிருக்கா. கீழே பரமஹம்சரோட நேரடி சிஷ்யாளில் ஒருத்தரான சுவாமி சாரதானந்தர், சரத் மகாராஜன்னு பேர். அவர் தான் அம்மாவுக்கு வேணுங்கிற சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். உத்போதன் பத்திரிகை நடத்திட்டு இருக்கார். அவர் கவனிச்சுட்டு இருக்கார் அம்மாவுக்கு சேவைக்கான காரியங்கள்லாம். நிறைய படித்தவர். இந்த பக்கம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்னா அவெல்லாம் வெரி வெரி பிரைட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த பக்கம் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுண்டவா, தந்திர சாதனையெல்லாம் தெரிஞ்சுண்டவா. அவர் பரமஹம்சரோட சரித்திரத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணா த கிரேட் மாஸ்டர்னு எழுதியிருக்கார். அவசியம் படிக்க வேண்டிய புக்கு. ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும் பரமஹம்சர் சரித்திரம், அவ்வளோ அற்புதமாக. அதில் அவர் எவ்வளோ விஷயங்கள் கோட் பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் எப்பேற்பட்ட மகாமேதேன்னு தெரியும். ஆனால் அம்மா முன்னாடி குழந்தையா இருப்பா எல்லாரும். அம்மாட்ட மந்திர தீட்சை வாங்கி ஒருத்தர் வந்திருக்கார். அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்ட உடனே வர சொல்லுன்னா மாடி ஏறி அவர் போனார்.
அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள். அதெல்லாம் ஒரு மந்திர தீட்சை வாங்கிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் கூட தெரியாது, எதுக்கு வாங்கிக்கணுங்கிறது கூட தெரியாது. ஏதோ வாங்கினா நம்ம கஷ்டம் தீரும், நல்லது நடக்கும்ங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை. ஜனங்கள் அப்படிலாம் வருவா. வறுமை தீரணும், வியாதி தீரணும், நிறைய இருக்கேன் நமக்கு லிஸ்ட்டு. கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது எல்லாம் இருக்கேன். மோட்சமே கிடைக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் கிடைக்காதா? அதெல்லாம் கொடுத்துருவா அம்பாள். ஆனால் அவளுக்கு ஒன்றும் தெரியலேங்கிறதுக்காக அவளை அம்மா சாரதா தேவி அம்மா ஒதுக்க மாட்டான். அவளுக்கு மந்திர தீட்சை கொடுப்பா. ஒருத்தர் கேட்டா, அம்மா மந்திர தீட்சை கேட்குறவாளுக்கெல்லாம் கொடுக்குறாளே, அவள் ஜபிக்கலைன்னா அது குருவுக்கு சங்கடத்தை உண்டாக்குங்கிறாளே, நீங்கள் என்ன பண்ணுவேள்? அவளுக்கும் தப்புன்னு சொல்கிறாளே. நான் யார் கேட்டாலும் கொடுத்துருவேன், கொடுத்துட்டு அவளுக்கு சேர்த்து நான் ஜபிச்சுட்டே இருப்பேன். நாள் பூரா நான் ஜபிச்சுட்டு குருமராஜரை வேண்டிப்பேன், இந்த பலனை அவளுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு வேண்டிப்பேன் அப்படிங்கிறான். தட்சணை கொடுக்கணும் அது தெரியாது, யாரோ கொடுத்துருப்பா, அந்த தட்சணை எடுத்து அவள்கிட்ட கொடு, நீ தட்சணை கொடுத்துட்ட அப்படின்பா. வெறுங்கையோடு போகக்கூடாது, புஷ்பமோ பழமோ வாங்கிட்டு போகணும். அங்கே ஏற்கனவே கொடுத்தது இருக்கும், அதை கொடுப்பா, நீ கொடுத்துட்ட அப்படின்பா. அவ்வளவு கருணை. தீட்சை மந்திரம் கொடுப்பா. சில பேருக்கு இதுதானே உன் இஷ்ட தெய்வம் அப்படின்னு செவுத்து காட்டுவா, பார்த்தா அந்த இடத்துல இந்த தெய்வம் காட்சி கொடுக்கும் அப்படியே. சில பேர் வரும்போது சத்தையிரு துணி ஊற போட்டிருக்கேன் துவைச்சுட்டு வரேன்பா, காய்கறி நறுக்கிண்டே மந்திரம் சொல்லுவா. வீட்டு காரியங்களும் பண்ணிண்டு ஒரு அத்தியாத்மிக சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தினியா இருந்திருக்கா. ஆனால் பட்டிக்காட்டு பொம்பளை, ஒன்றும் தெரியாது. மந்திரம் கேட்டவருக்கு மந்திரம் கொடுத்துட்டா, இந்த பீஜாட்சரத்தோடு இப்படி சொல்லுன்னுட்டான். அது எவ்வளவு ஜபிக்கணுங்கிற கணக்கு கீழே சரத்து இருக்கா, அவனை கேட்டுக்கோ அப்படின்ட்டு போயிட்டா, உள்ளே போயிட்டான். இந்த பக்தர் இறங்கி கீழே வந்தார். மந்திரம் கொடுத்துட்டாங்களா அம்மா? கொடுத்துட்டான். எவ்வளவு ஜபிக்கிறதுங்கிற சங்கிய கணக்கு உங்களை கேட்டுக்க சொன்னா. அப்படியா? பொதுவாக அந்த மந்திரத்தை ஜென்ரலாக உபதேசம் ஆனால் சொல்ல மாட்டான். அவர் இன்னசென்ட் பாவம், மந்திரத்தை சொன்னார். அந்த மந்திரத்தில் ஏதோ ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குன்னு இவருக்கு நிறைய படித்தவர் இல்லையா, அவருக்கு தெரியறது. ஒரு நிமிஷம் ஐயோ அம்மா தெரியாமல் சொல்லிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டார். அப்புறம் இவர் ஒருவேளை சரியாக கேட்டுன்னு இருக்க மாட்டார். அம்மாவை நம்ம தப்பாக நினைக்கப்படாது, குரு மாதா. நீங்கள் கேட்டது சரியில்லையோன்னு டவுட்டாக இருக்குது, நீங்கள் போய் இன்னொருத்தரும் அம்மாட்ட மந்திரம் கேட்டுன்னு வாங்குவோம். மேலே போனார். அம்மா இன்னொருத்தர் இந்த மந்திரத்தை சொன்னா, இதுதான்ப்பா நீ சொல்கிறது சரியாக இருக்குது, நீ திருப்பி சொல்லு, சரியாக தான் இருக்குது. அவன்கிட்ட போய் எவ்வளவு ஜபிக்கணுங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டு வானா. மந்திரம் சொன்னவங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு எவ்வளோ சொல்ல தெரியாதா? இது ஒரு விளையாட்டு. போய் கேட்ட உடனே, இல்லைப்பா இந்த மந்திரம் தப்பாக இருக்குது ஒரு மனசுன்னு நினச்சிட்டார். என்னதான் பெரிய ஞானியாக இருந்தால் கூட பட்டிக்காட்டு பொம்பளை தானே, சம்ஸ்கிருதமெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை, ஒரு வியாக்கரணம் ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்குது, தெரியல பாவம். ஆனால் எப்படி கரெக்ட் பண்ணுறது சொல்லக்கூடாது. அதனால் இன்னொரு தினம் 2-3 தினம் இந்த ஆளை படியேறி போகிறதும், அம்மா மந்திரம் சொல்கிறதும், அவர் இறங்கி வருது. அம்மா ஒரு ஸ்டேஜில் சொன்னால், அவனை எவ்வளவு ஜபிக்கணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னான். அதை சொன்ன உடனே இவருக்கு சங்கடமாக போயிடுத்து. இவ்வளோ ஜபிச்சுக்கோப்பான்ட்டு அனுப்பிச்சுட்டார். அப்புறம் பல வருஷம் கழித்து அவருக்கு ஒரு புஸ்தகம் கிடைச்சிது. அந்த புஸ்தகம் அவர் படித்ததில்லை, மந்திர சாஸ்திர விஷயமான ஒரு புஸ்தகம். படிக்கும்போது அம்மா சொன்ன அந்த மந்திரம் அதில் அப்படியே இருக்கு. படபடன்னு கணக்கில் போட்டுண்டார். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஒரு தரம் நினைச்சா கூட மனசில் குருவுக்கு தெரியாதுன்னு ஒரு சிஷ்யன் நினைக்கலாமோ, அது எவ்வளோ பெரிய. இப்போ நான் படிச்சுட்டேங்கிற எண்ணம் என்ன சறுக்கி விட்டு விடுத்தேன்னு நினைச்சிட்டார். நமக்கு தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் இருக்கலாம், தெரியாதது அதை விட அதிகம் இல்லையா? அதனால சாரதானந்தர் மாதிரி ஒரு தபஸ்வியே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டார். நம்ம சுவாமி டெல்லியில் லலிதா மாமி ஸ்ரீனிவாச ஐயர்னு ஒரு தம்பதி, மாமி இன்னும் இருக்கா, ரொம்ப வயசானவா, 90 கிட்ட இருக்கும் அவளுக்கு. மாமா சமீபத்தில் சுவாமி சரணத்தை அடைஞ்சுட்டார். அவள் சுவாமிகிட்ட வந்தபோது சுவாமி அவருக்கு மந்திர தீட்சை கொடுத்துருக்கார். அந்த மந்திரத்தை இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கார். அப்புறம் சுவாமி சித்தி ஆகிட்டார் 1974.
அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்ரீவித்ய உபாசகரை பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. பூர்வாசிரமத்தில் ரங்கநாத தீட்சிதர்னு பேர், பெரிய அத்தாரிட்டி அவர் ஸ்ரீவித்யாவில். அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு விமர்சனானந்த சரஸ்வதிங்கிற பேரில் ஒரு சுவாமிகளாக இருந்தார். அவரெல்லாம் தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அவர்கிட்ட இவர் இந்த மந்திரத்தை சொல்லி, எனக்கு என்னமோ அது சரியாக நான் சொல்கிறேனான்னு டவுட்டாக இருக்குன்னார். மந்திர சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த மந்திரங்கள்லாம் இருக்கும்னு சொல்கிறா. அப்போது விமர்சனானந்த சுவாமிகள் சொன்னார், நீ சொன்னது மந்திர சாஸ்திரத்தில் இல்லை, ஆனால் சொன்னவர் சுவாமிங்கிறதுனால அதுதான் சாஸ்திரம்னு. எப்பேற்பட்ட ஞானியோட வாயிலேருந்து வந்திருக்கு. ஆராய்ச்சியே பண்ணாத, அப்படியே ஜபம் பண்ணு, ஆல்டர் பண்ணாத. அப்போ தெரிஞ்சின்றதுங்கிறத தாண்டி அனுபவம் உள்ள சேரும் பொழுது அதில் தெளிவு வந்துடுறது. வெறும் புக்கிஷ் நாலேஜ் மட்டும் படித்தது மட்டும் இருந்துருச்சுன்னா அந்த இடத்துல அடுத்த வாழை எடை போட்டு பார்க்க தோணி போயிடுங்கிறதுனால கற்றும் தெரியாருங்கிறார். காடேகதியாய் கண்மூண்டி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெளியார். இதுக்கு நேற்று உதாரணங்கள் சொன்னேன். அசுராலாம் பெருசு பெருசாக தபசு பண்ணி தப்பான வரம் வாங்கிட்டு தெய்வத்தை நேர பார்த்தும் தப்பான வரம் வாங்கிட்டு அழிஞ்சு போன கதை நிறைய புராணங்கள்ல இருக்கு. இதுல இன்னொரு சரித்திரம் எனக்கு அப்புறம் நினைவுக்கு வந்தது. ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கிற ஒரு சரித்திரம். ஒரு ராஜாவாக இருந்து ஒரு தேவனாக மாறி ஒரு அசுரனா போனவர் கதை. சித்திரகேது உபாக்கியானம்னு பாகவதத்தில் இருக்கு. சௌவீர தேசத்தில் ராஜாவா இருந்தார். குழந்தை பாக்கியம் இல்லை. ராஜாக்கள்லாம் குழந்தை இல்லைன்னா ராஜ்யத்தில் பிரச்சனை வந்துடுமேங்கிறதுக்காக பல கல்யாணங்கள் பண்ணிப்பா. அப்படி குழந்தை பிறக்கலை. அங்கிரஸ் மகரிஷியும் நாரதரும் வீட்டுக்கு வந்து அவளுக்கு பாது பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே அவளோட அனுகிரக பிரசாதத்தை அவள் கொடுத்தா. இந்த பிரசாதத்தை உனக்கு பிரியமான ஒரு ராணிக்கு கொடுன்னா இவர் கொடுத்து விட்டார். அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. மற்றவாளுக்கெல்லாம் கோபம் பொறாமை ஏற்பட்டு அந்த குழந்தைய விஷம் வச்சு கொண்டு விட்டான்னு சரித்திரம். இப்போ வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுது கதறினார். திருப்பியும் அவ 2 ரிஷிகளும் வந்தா. இந்த துக்கத்தை போக்கணுமே, போனதை திருப்பி கொண்டு வரதுல என்ன லாபம் இருக்கு? அதனால் அவள் என்ன பண்ணா, அந்த குழந்தையோட ஜீவனோட இவனை பேச வச்சா. உங்கள் அப்பா ரொம்ப அழறார், நீ திருப்பி இந்த உடம்புல வந்துடுறியான்னா. எந்த அப்பான்னு கேட்குறது. எத்தனை ஜென்மாவோ எடுத்துட்டேன், ஏகப்பட்ட அம்மா ஏகப்பட்ட அப்பா, எந்த அப்பா அழறாரு நான் திருப்பி வர முடியும்? நான் சரீரத்திலேருந்து விடுபட்டு ஆனந்த நிலையில் இருக்கேங்கிறது. அப்போ அவருக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ண உடனேயே மந்திர தீட்சை கொடுக்குறா நாரதர். அதை ஜபம் பண்ணி கடுமையான தபஸ் இருந்து சங்கர்ஷண மூர்த்தியுடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சது. பகவானுடைய 4 வியூகங்கள்னு சொல்லுவா. சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன் 4 ஸ்வரூபம். சங்கர்ஷண மூர்த்தியுடைய தரிசனம் கிடைச்சது. சங்கர்ஷண மூர்த்தியுடைய ஒரு ஸ்வரூபம் தான் ஆதிசேஷனம். அவருடைய ஒரு ஸ்வரூபம் தான் லக்ஷ்மண சுவாமி. அவருடைய அவதாரம் தான் பலராமர். அவருடைய அவதாரம் தான் நித்யானந்த பிரபு. இந்த சங்கர்ஷண மூர்த்தியுடைய தரிசனம் கிடைச்சது. அவரோட அனுகிரகத்தினால மனுஷனா இருந்தவர் தேவ கணங்களில் வித்யாதர கணத்துக்கு தலைவன் ஆயிட்டார். விமானத்திலையும் எல்லா இடத்துலையும் மேல்லோகங்கள்லாம் பறந்து போவார். எல்லா விதமான சௌரியங்களோட ஒரு திவ்யமான சரீரம், ஏகப்பட்ட சித்திகள் சக்திகள். இப்போ பார்த்தாலும் கந்தர்வர்கள் வித்யாதர பெண்கள்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பா. அவரை சுற்றி ஒரு பெரிய மாளிகை மாதிரி அந்த விமானம் இருக்கும். அப்படி எல்லா இடத்தையும் போகிற அளவுக்கு ஒரு சக்தியை வந்துடுத்தோம். பகவானோட கருணையை நினைச்சிட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கார். கைலாசத்து வழியாக அந்த விமானம் போகிறது. அங்கே ரிஷி முனிவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. சிவபெருமான வாளுக்கு வேதாந்த ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆதி குரு இல்லையா தட்சிணாமூர்த்தி. ஆனால் தட்சிணாமூர்த்தி நம்ம வழக்கமாக பார்க்குறாப்புல இல்லை.
தேவ்யாலிங்கித வாமாங்கம் அப்படின்னு அம்பாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அவருடைய இடது தொடையில். லலிதா சஹஸ்ரநாமத்தை சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகான்னு வரும். அப்படி சிவசக்தி ஐக்கிய ரூபமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ சாதாரண ஆண் பெண் இல்லை, இந்த உலகத்துக்கு ஆதி காரணமான புருஷனும் பிரகிருதியுமானது. அப்படிங்கும் பொழுது இதை லௌகீக நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. இவன் பார்த்தவன் என்ன நினைச்சான், பேசுறது வேதாந்தம், இதுல பொண்டாட்டி வேற பக்கத்திலையா அப்படின்னு வாயை விட்டு கமெண்ட் அடிச்சு விட்டான். நிறைய ராஜாவா இருக்கும்போது நிறைய படிச்சிருக்கான், அப்புறம் தபசு பண்ணியிருக்கான், கற்றும் தெரியல, கண்மூடி நடுங்கனவான தவம் பெற்றும் தெரியல, ரெண்டுத்துக்கும் உதாரணமா போயிட்டான். பரமேஸ்வரன் பார்த்தார், அவர் காதலையும் விடுறது. அவர் ஒன்றும் சொல்லலை, சிரிக்கிறார். ரிஷிகள்லாம் பேசாமல் இருக்கா, சிவபெருமானே பேசாமல் இருக்கா, நம்ம ஒன்றும் வாய் திறக்கப்படாதுன்னு. அம்பாளு கோபம் வந்துடுத்து. ஏண்டா ஜகத் பிதாவையே நீ பரிகாசம் பண்றியே, அவ்வளோ பெரியவனா போயிட்டியா நீ? உனக்கு வரம் கிடைச்சதுங்கிறதுனால சுவாமியை பரிகாசம் பண்ற அளவுக்கு ஆயிட்டியா? நீ அசுரனா போக கடவுதுன்னு சபிச்சுட்டா அம்மா. உடனே விமானத்திலேருந்து கீழே இறங்கினா, அம்பாளை நமஸ்காரம் பண்ணினான். சுவாமி அம்பாளை நமஸ்காரம் பண்ணினான். அம்மா நீ என்னை சபிச்சுட்ட, அசுரனா போன்னு சபிச்சுட்ட, நான் வருத்தப்படலை. அசுரனா போன்னு தானே சொன்னேன், உடம்புக்கு தானே அது, உன் மனசுல இருக்கிற ஹரிபக்தி போகணும்னு நீ சபிக்கலையே, அந்த மட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம்னு நமஸ்காரம் பண்ணா. அந்த சித்திரகேது தான் விருத்ராசுரனாக மாறினான். துஷ்டாவோட பிள்ளையாக வந்து விருத்ராசுரனாக வந்து சமஸ்த லோகங்களையும் நடுங்க வைக்கிற பயங்கரமான அசுரனாக இருந்து, இந்திரனால் அவனை வதம் பண்ண முடியாமல் இருந்து வஜ்ராயுதத்தால் வதம் பண்ணுறதுக்கு பகவானே அவனுக்கு ஐடியா கொடுத்து ததீச்சி ரிஷிட்ட வஜ்ராயுதம் வாங்கிண்டு அவன் விருத்ராசுரனை கொன்னான்னு இருக்க. ஆனால் அந்த அசுர உடம்புக்குள்ளே எப்பேற்பட்ட பக்தன் இருந்தான்ங்கிறத விருத்ராசுர அவன் பண்ணின ஒரு ஸ்துதி ஒன்று இருக்கு, அற்புதமாக இருக்கும். விருத்ராசுரனுடைய இந்த ஸ்துதி உருக்கம்னா உருக்கம், அப்படி ஒரு பக்தி, அந்த பக்தி ஹிருதயம் இருந்திருக்கே. அந்த அசுர ஜென்மம் தேவையில்லாதது அவனுக்கு. அவ்வளவு தூரம் ப்ரமோட் ஆகி போனவன் அதுக்கப்புறம் நேர வித்யாதரனுக்கு அப்புறம் நேர வைகுண்டம் தானே அவன் போகணும். அந்த டிசெண்டன்ஸ் எதனால ஏற்பட்டதுன்னா, பரமேஸ்வரனை அம்பாளையும் புரிஞ்சிக்காம மனுஷாளன மாதிரி பரிகாசம் பண்ணிட்டான். சிவமும் சக்தியும் பிரியவே முடியாது, என்னைக்கும் நிரந்தரமா இருக்கிற ஒரு விஷயம்ங்கிறதுனால சாரதானந்தர் வந்து சாரதா தேவி மேல எழுதினது, யதாக்னேர் தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாஹியா சர்வ வித்யா சுரூபம் தம் சாரதாம் பிரணமாமியகம்னு பாடினார். அக்னியிலேருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியாத மாதிரி பரமஹம்சரோட பிரிக்க முடியாத சக்தி சாரதா தேவியினர். இப்படி சிவமும் சக்தியும் பிரிக்கவே முடியாது. நம்ம சுவாமி அழகா சொல்றத, சூரியனும் சூரிய கிரணங்களும் போல வா ரெண்டு பேரும். சூரியன் கிட்ட இருந்து தான் கிரணங்கள் வருது, சூரியன் இல்லாமல் கிரணங்கள் இல்லை. ஆனா சூரியன் எங்கேயோ இருக்கு, அந்த கிரணங்கள் தான் இங்க வந்து நம்மளை தொடருதுங்கிறார். அதுதான் நம்மளை ஸ்பர்சிக்கிறது, நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது. சூரிய மண்டலத்திலேருந்து வந்து பயிர் பச்சைகளுக்கெல்லாம் அந்த ஒளி மூலமா ஆகாரம் ஸ்டார்ச் கொடுக்கிறது. ஜனங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான சக்திகளும் அனுகிரகமும் பண்றது. ஆனா காரணமான சூரியன் என்ன பண்றது, தேமேன்னு இருக்கு. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார், பஞ்சும் நூலும் போலங்கிறார். பஞ்சுலேருந்து தான் நூல் வந்தது, பஞ்சு இல்லாமல் நூல் இல்லை. ஆனா பஞ்சை உடுத்திக்க முடியாது, அது நூலாகி வஸ்திரமானாதான் உடுத்திக்க முடியுங்கிறதுனால
சிவபெருமானுடைய சக்திங்கிறது பரமமங்களமான அசைவில்லாத சக்தி. அது அவ்வளவுமாக ஆக்கி கொடுக்கிறவள் அம்பாள்ங்கிறதுனால பரமேஸ்வரனை அன்பு வடிவம், அம்பாள் அருள் வடிவம்னு சொல்ற. அன்பு இருந்தா தான் அருள் கிடைக்கும், அருள் இருந்தா தான் அன்பு வரும்னு சுவாமி ஒரு விடுகதை மாதிரி சொல்ற. ரெண்டுத்துல எது முதல்ல வரும் சுவாமின்னு கேட்டா, அன்பாக இருக்க பழகணும், அன்பர்களோடு சேரணும் இல்லையா? அன்புடன் உன் நாமம் கேள் அன்பரின் அன்பனுக்கு அன்பனாகிட அருள் அருணாச்சராங்கிற ரமண பகவான். அன்பர்களோடு இருக்கும்போது அன்பு உண்டாகும், அன்பு உண்டானா அருள் வரும், அருளால அன்பு அதிகமாகும். இப்போ அன்பும் அருளும் சேரும் போது சிவசக்தியாக மாறிடும். அப்படி சேர்ந்திருக்கிற சக்தியை பரிகாசம் பண்ணி அந்த பாபத்துக்கு ஆளாகி அவனுடைய படிப்போ அவனுடைய தபஸோ பலன் இல்லாமல் போய் அசுரனாக ஆகி அந்த சாபத்திலையும் ஒரு கருணை என்ன, வற்றாத அருட்சுணையே வருவாய் மாதா ஜெய்வோம் லலிதாம்பிகேன்னு. நீ அசுரனா போன்னு சபிச்சவள் உன் நெஞ்சில் ஹரிபக்தி இல்லாமல் போகட்டும் அவன் சொல்லலையே. அவன் நெஞ்சில் அந்த பக்தி இருக்க, அந்த பக்தியில் அவன் கொஞ்சம் பட்சபாதம் பண்ணிட்டான். எல்லாம் ஒன்றுன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க தெரியல. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பார்த்தா கூட எல்லா தேவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவர் நாராயணன்னு தான் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் தானே பரமேஸ்வரனுக்குள்ளேயும் அம்பாளுக்குள்ளேயும் இருக்கான்னு நினச்சுனுட்டா அவளை எடை போட்டு பார்க்கறதுக்கோ பரிகாசம் பண்ணுறதுக்கோ நமக்கு என்ன ரைட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? விஷ்ணு நிந்த சிவபக்தி இல்லை, சிவ நிந்த ஹரிபக்தி இல்லை. அது தெளிவாக தெரிஞ்சுனுட்டா அந்த குழப்பமே வராது. அப்படி இந்த பாட்டுக்கு சித்திரகேது சரித்திரமும் ஒரு உதாரணமாக இருக்கு. அப்படி அந்த அம்பாள் கையில் வைரம் போல் ஒளிவிடக்கூடிய வாழ் வச்சுட்டு இருக்கா. அந்த வாழ்னால எதிரிகளை அழிக்கிறாங்கிறது யுத்தத்துக்கானது. அந்த வாழ் ஞான வாளாகவும் இருக்கிறதுனால அறியாமை அழிக்கிறாங்கிறது மனசுக்கானது. அதனால பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவர்க்கே மனாக எடுத்தவளே பற்றாத அருள் சுனையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. பாரதியார் அவரோட பாட்டுல சொல்ற, நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் சொல்லிடுவீர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாரதியாரோட பாட்டு. இந்த நாம பாராயண பிரீதாங்கிறவருடைய நாமாவை சொல்ல 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 அவளோட திருநாமத்தை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்ல 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 என்ன ஏற்படும்? நெஞ்சுக்கு நீதி வரும். அது நெஞ்சுக்கான ஒரு ஆயுதம். தோளுக்கு வாழ். அவ கையில் இருக்கிற வாழ்ங்கிறது என்ன? அறியாமையை ஒழிக்கக்கூடிய ஞானம். அந்த அம்பாளோட கிருபை இருந்தா பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீங்கிறார். மூட்டை மூட்டையா பஞ்சு மூட்டை மாதிரி கட்டங்கள் பாபங்கள் துன்பங்கள் அம்பாளுடைய ஒரு பார்வைங்கிற அக்னியில் அத்தனையும் பஸ்மமா போயிடும். அதனால நாமா சொல்லுங்கோ நாமா சொல்லுங்கோ வெர்ண சொல்லுங்கோன்னு சொல்ல. வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் சொல்லிடுவீர் சக்தி ஓம் சக்தி ஓம்னு பாரதியாரோட பாட்டு. அப்படி முதல் ரத்தனமான வைரத்தை இந்த பாட்டுல சமர்ப்பணம் பண்றார். நேற்றுக்கே சொன்னேன், வைரம்னா டைமண்ட்னு ஒரு அர்த்தம், வைரம்னா விரோதம்னு ஒரு அர்த்தம். வைரிகளா இருக்கிறவாள வைர வாளால அழிக்கிறா, வைரிகளாக இருக்கிற கெட்ட எண்ணங்களை ஞான வாளால அழிக்கிறா. அந்த அம்பாளை ஸ்துதி பண்றார். இரண்டாவது பாடல், மூல கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம்
நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய் வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. நம்ம சரீரத்தில் 7 பவர் சென்டர்ஸ் இருக்கு. யோக ரீதியாக சொல்லும் பொழுது முதுகு தண்டோடைய கீழ் பாகத்தில் மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துல அம்பாள் இருக்கா. அது அவளோட ஒரு இடம். மூலாதாரைக்கு நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி சொல்றோம் இல்லையோ. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞ, சகசிரார். அப்படி 7 இடங்கள்ல முதுகுத்தண்டுக்கு கீழே ஒரு இடம். அதுக்கப்புறம் தொப்புளுக்கும் முதுகுத்தண்டு கீழைக்கும் நடுவில் உள்ள இடம், தொப்புளுடைய இடம், ஹிருதயம், தொண்டை, புருவ மத்தி, உச்சந்தலை. இதுதான் அந்த 7 இடங்கள். இந்த 7 இடத்துல அம்பாளுடைய சக்தி இருக்கு. எந்தெந்த இடத்துல என்னென்ன நிறத்தில் இருக்கா, எந்த இதழ் தாமரையில் உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு என்ன நிவேதனம் அங்கே படைக்கிறதுங்கிறது உள்பட லலிதா சஹஸ்ரநாமத்தில் டீட்டெயில்டாக இருக்கு. எந்த இடத்துல என்ன கலரில் இருக்கான்னு இது படிச்சிருக்கோம் இல்லையோ. சிங்கேரி ஆச்சாரியால் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் இவ்வளவையும் நான் பார்த்துருக்கேங்கிறார். என்னுடைய தியானத்தில் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு அதை பார்த்து வர்ணிச்சதையோ ஒருத்தர் எழுதியிருக்கார். யோகமும் பக்தியும் ஞானமும்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதனால் இதெல்லாம் சத்தியம். யாருக்கு சத்தியம்னா யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு சத்தியம். இந்த நாஸ்திக பார்வையில் பார்க்குறவாளுக்கு, ரேஷனல் அப்ரோச் இருக்கிறவாளுக்கு மாட்டாது. நம்ம ஆராய்ச்சிக்கு தெய்வம் மாட்டாது. உன்னோட ரிசர்ச்சுக்கு மாட்டலேங்கிறதுக்காக அது இல்லைன்னு விட்டா உனக்கு தான் நஷ்டம், தெய்வத்துக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நம்ம சுவாமி கும்பிடுறதுனால அவருக்கு லாபமா நமக்கு லாபமா? கும்பிடாத விட்டா அவருக்கு நஷ்டமா நமக்கு நஷ்டமா? இல்லையா? நமக்கு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும், ஆனந்தமாக இருக்கணும். அந்த அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் அறிவாற்றலை தூண்டி காரியங்கள் வெற்றியில் கொண்டு போய் விட்டு வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்க வைக்குங்கிறதுக்காகத்தானே இதை மகான்கள்லாம் இந்த சிஸ்டத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கா. அப்படி ஃபாலோ பண்ணினா அதோட பலனை அனுபவிக்க போகிறது யாரு? நம்ம தான். அப்படி இருந்த இந்த தேசம் ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்தது. இன்றைக்கும் அப்படி இருக்கிறவா நன்னா தான் இருக்கா. அதுலேருந்து விலகி போனவா எல்லாரும் நன்னா இருக்கிறதா நினைச்சுண்டு பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே விழுந்துங்கிறார் அபிராமி பட்டர். அப்படி ஆயிடுறது லைஃப் டிசாஸ்டராக போய்டுறது. மகான்கள் வீட்டு பெரியவர்கள் காட்டின வழி சம்பிரதாயத்தில் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை விலகாமல் இருக்கிற மட்டுக்கும் வாழ்க்கை பரமக்ஷேமமாக இருக்கும். அதில் சொல்கிறா இந்த 7 இடங்களில் அம்பாளுடைய ஒரு ஸ்தானங்கள் இருக்கு. அதில் மூலாதாரத்தில் எப்படி இருக்கா அப்படின்னா சர்ப்ப வடிவத்தில் குண்டலினியாக இருக்காள் அப்படின்னு சொன்னார். அங்கிருந்து யோக ரீதியாக மனசு தூய்மையாகி பிராணன் ஒழுங்குபடுத்தப்பட்டு யம நியமங்கள் எல்லாம் கடைபிடித்து எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி கொண்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினி சக்தியாகி அம்பாள், சர்ப்பரூபமாக இருக்கிற அம்பாள், கோவில் எல்லா கோவிலையும் அம்பாளுக்கு தலையில் பாம்பு வச்சிருக்காளே, கோவிலில் அம்பாளுக்கு பாம்பு வச்சிருக்கா. பாம்பு புத்திர சுற்றி பிரதட்சணம் பண்ணி பால் விடுவா. பாம்பு நேரம் வந்தா ஏன் அங்கே போய் பாம்பு கும்பிடுறீங்க வந்து பாம்பு அடிக்கிறேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த பாம்பு வேறு, அந்த பாம்பு வேறு. அதுக்காக பாம்பு அடிக்கணும்னு நான் சொல்லலை. எந்த ஜீவனையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரமண பகவான் சொல்வார், அவளோட இடத்துல நம்ம வீடு கட்டின்னு உட்காந்துட்டு இருக்கோம்,
நியாயமாக அவள்லாம் தான் கோச்சுக்கணும் அப்படிங்கிறார். இந்த பாம்பு குண்டலினிங்கிற சக்தி நமக்குள்ள சர்ப்ப வடிவத்தில் மூலாதாரத்துக்கு அடியில் உறக்க நிலையில் இருக்காள். அவள் வீழ்த்து கொண்டாள்னு சொல்லும் பொழுதுதான் ஆன்மீக விழிப்பு நமக்கு உண்டாகும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது ஏற்படும், தெய்வீகத்தில் நாட்டம் உண்டாகும். அப்படி தூங்கின்றிருக்கிறவளை நம்மளா எழுப்புறதுங்கிறது லௌகீக வாழ்க்கை. அது விபரீதத்தில் கொண்டு விட்டுரும். நல்லா தூங்குறவாளை நம்மளா உலுக்கி எழுப்பினா கண்ணா பின்னா வாயில் வந்து திட்டுவா. சில பேர் தூக்கி ஏற்றி மேலே தூக்கி போட்டுடுவா. தானாக எழுந்திருக்கும் போது அப்படி சிரிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பா இல்லையா? அப்படி அம்பாள் பக்தினால யோகத்தினால அவள் எழுந்திருக்கணும். நம்மளா உசுப்பி எழுப்புறதுங்கிறது தான் போகமான வாழ்க்கை. அவளை வந்து எழுப்புறதுங்கிறது ஞான ரீதியாக யோக ரீதியாக அதுதான் சிறந்த முறைன்னு சொல்றார். அப்படி எழுந்திருக்கிறவள் ஒரு இடமாக நான் சொன்னபடி சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அப்படி தாண்டி அநாகதம் வந்து விசுத்தி வந்து ஆக்யம் வந்து சகசிராரத்துக்கு அவள் வரும்பொழுது அங்கே என்ன இருக்குன்னு சொல்றா. 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரப்பூ, அதில் நட்ட நடுவில் சதாசிவமாகிய பரமேஸ்வரன் இருக்கார். இவள் அக்னி ரூபமாக இங்கேருந்து போய் அங்கே போய் சுவாமியோட கலக்கிறா. கலக்கும்போது அங்கேருந்து அமிர்த தாரை பொங்கி வருது. அந்த அமிர்த தாரையை யோகியானவன் உள்நாக்கு வழியாக அதை அருந்தி தன்னுடைய விருப்பப்படி உடம்போடு இருக்கவும் எதையும் செய்யக்கூடிய வல்லமையை அடையறான்னு சொல்றான். கனக கமலம் தன்னில் கனிந்த சிவப்பொருளை கலந்து பேரின்பம் காட்டும் கனல் வடிவானவளாம் நானற்ற நல்லோர்க்கெல்லாம் நான் இதோ என்று தோன்றும் ஞான பரமேஸ்வரி ஆடுகின்றாளவள். ஞான பரமேஸ்வரி ஆடுகின்றாள். கனக கமலம் தன்னில் கனிந்த சிவப்பொருளை கலந்து பேரின்பம் காட்டும் கனல் வடிவானவளா. சுதாசாகர மத்தியஸ்தா மகாபத்மாடவி சம்ஸ்தா அதெல்லாம் இந்த நிலையை தான் குறிக்கிறது. அந்த நிலையை அடைஞ்ச யோகி எப்படி இருப்பார்? ஆனந்தமா இருப்பார். பரமானந்த விக்கிரகம்னு நம்ம சுவாமி இருக்கா மாதிரி ஆனந்தமா இருப்பார். எப்பவும் துக்கம் இல்லை, எப்பவும் பேரானந்தமான நிலை. அந்த மூலாதாரத்தில் இருக்கிறவள் தான் மூலக்கனல். அவள் தான் அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கா. அவளோட அனுகிரகத்தினால தான் உடம்புல சூடு இருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் போய் சுவாமியை கேட்டான், கடவுள் இருக்காருங்கிறத சயின்டிஃபிக்காக எனக்கு நிரூபிக்க முடியுமா? வேதத்திற்கு புராணத்திற்கு சாஸ்திரத்தில் இருக்குன்னு சொன்னால் நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியுமான்னு சுவாமி சிரிச்சார். லேபரட்டரி இருக்கா அப்படின்னார். சயின்டிஸ்ட்னா லேபரட்டரி இருக்குமே, இருக்கு. அதில் நிறைய ரசாயன பொருட்கள்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு. எதை எந்த டெம்பரேச்சரில் வச்சுருக்கணுமோ அப்படி வச்சுருக்கோமா? ஆமாம். அது மாறினா என்ன ஆகும்? அந்த பொருள் கெட்டு போயிடும். இதுக்கு இப்படி இருக்கணும்னா இந்த டெம்பரேச்சரில் தான் அது இருக்கணும். சரி. உடம்புக்கு டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கா? இருக்கு. அது ஜாஸ்தியானா என்ன, கம்மியானா என்ன? ஜாஸ்தியானாலும் ஆபத்து, கம்மியானாலும் ஆபத்து. அப்போ அது மெயின்டைன் ஆகிறதா? ஆமாம். லேபரட்டரியில் இருக்கிற கெமிக்கல்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். உடம்புல இருக்கிற டெம்பரேச்சரை யார் மெயின்டைன் பண்ணுறான்னு சுவாமி கேட்டு ஆன்சர் இல்லை. டெம்பரேச்சர் மாறிதுன்னா நீ டாக்டர்கிட்ட ஓடுற. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நோ ஆன்சர். அந்த உஷ்ணம் இருக்கணும். போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறான்? உடம்பு சில்லுட்டு போயிடுது சாருங்கிறான். முடிஞ்சு போச்சு இல்லையா? ஐயோ அனலாக கொதிக்கிறதேங்கிறான். அதுவும் ஆபத்து. அது மெயின்டைன் ஆகுது. அந்த மூலக்கனல் யாரு? அவளே தான். இந்த மூலக்கனலான குண்டலினி சக்தியாகி அம்பாள் அப்படி மேலே போய் சிவபெருமானோட கலக்கும் பொழுது அந்த கலக்கிற ப்ராசஸ் எல்லாம் பரமஹம்சர் சொல்றார். நம்மள மாதிரி சாமானிய மனுஷாளுக்கு அது உண்டான்னு கேட்டால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம்னு சொல்லக்கூடிய
முதுகெலும்புக்கு கீழேலேருந்து அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற பாகமும் தொப்புளும் வரியில் இருக்கிற 3 சென்டர்ஸில் தான் நமக்கு எல்லாருக்கும் பிராணம் சஞ்சரிக்குமா. இந்த 3க்கு சஞ்சரிக்கிறவர்களே சாப்பிடணும், தூங்கணும், புலன்களை அனுபவிக்கணும், சௌக்கியமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் தோணுமா. தேகாத்ம புத்தி மட்டும்தான் இருக்குமா. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இது 3 இடத்துல தான் ஒர்க் பண்ணுறது. இதை தாண்டி ஹிருதயத்துக்கிட்ட போகும்பொழுது தான் ஐயோ அங்கே ஏதோ சத்சங்கம் நடக்கிறது போல் இருக்கே, நம்ம போய் கலந்துக்கலாமே, அங்கே பஜனை நடக்கிறதாமே, அங்கே போய் உட்காந்து சத்த நேரம் ஜபம் பண்ணலாமே, வெறும் உட்காந்து டிவி பார்த்துட்டு பொழுது ஓட்டின்னு இருக்கோமே, நேரத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணலாமே, காயத்ரி ஜபம் பண்ணலாமே, ராமநாமா சொல்லலாமே, பிரதோஷ பூஜை பார்க்கலாமே அப்படின்னு தோன்றது இல்லையா. சத்சங்கத்தில் நாட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நாபியிலேருந்து ஹிருதயத்தை நோக்கி அப்படி போகிறதான் சஞ்சாரம். ஆனால் திருப்பி இறங்கிடும். ஏன்னா ரொம்ப நேரமாக கதை சொல்லிட்டு இருக்காரு, மணியாக எடுத்து முடிஞ்சால் தானே போய் சாப்பிட முடியும்னு தோணிடும். நடுவில் நாய் எடுத்த அப்படின்னு தோணும். இந்த 3 சென்டர் தாண்டி 4வது சென்டருக்கு வரும்போது தான் ஆன்மீக நாட்டம் வரும். அந்த நாட்டம் அதிகமாகி இன்னும் அதிக நேரம் செலவழிக்கணும், இன்னும் அதிலேயே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நல்ல புஸ்தகங்களை படிக்கிறதும், கேட்கறதும், பாடுறதும், ஜபம் பண்ணுறதும், தியானம் பண்ணுறதும், எங்கெல்லாம் பகவான் சன்னதி இருக்கோ அங்கெல்லாம் சேவை பண்ணுறதும், எங்கெல்லாம் கஷ்டப்படுறவா யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் சேவை பண்ணுறதும், என் ஜென்மாவை நான் பிரயோஜனமாக ஆக்கிக்கணும்னு தோணும் இல்லையா. அப்போ ஹிருதயத்திலேருந்து கிளம்பி தொண்டைக்கு போகும். பரமஹம்சர் சொல்கிறதெல்லாம் ராமகிருஷ்ண அமுத மொழிகளில் இருக்கு. தொண்டைக்கு வந்துடுத்துன்னா அந்த வாக்குலேருந்து பகவானை தவிர வேறு ஒன்றுமே வராது. அவளால் லௌகீக விஷயம் பேசவே முடியாது. அவளுடைய கண்டத்தில் பகவான் இருக்கான்னு சொல்றான். வைகுண்ட நாயக ஜெயா கண்டிங்கிற பாண்டுரங்கனே அந்த தொண்டையில் இருப்பான். வேற அந்நிய வார்த்தைகள் வாயிலேருந்து வராது. அதிலிருந்து ஒருவேளை ஸ்கிலிப் ஆனால் ஹிருதயத்துக்கு தான் வருமே தவிர அதுக்கு கீழே வராது. இதுலேருந்து கிளம்பி ஆக்ஞை பூர்வ மத்தியில் போயிடுத்துன்னா அவளுக்கு தேவதா தரிசனங்கள் கிடைக்குமா. பரமஹம்சர் சரித்திரத்தில் இவர் சீதாதேவியை பார்த்துருக்கார், ராமபிரானை பார்த்துருக்கார், ராஜராஜேஸ்வரியை பார்த்துருக்கார், ஆஞ்சநேயரை பார்த்துருக்கார், அந்நிய மதத்து தேவதாமூர்த்திகள் கூட பார்த்துருக்கார். சாத்தியம். தேவதா தரிசனங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் வந்துருமா. ஆக்ஞா சக்கரத்துக்கு அந்த சக்தி வரும்பொழுது ஏற்படுங்கிறார். மனுஷ ரீதியில் பெரும்பாலான ஆத்தியாத்மிக சாதனைகள் எல்லாம் இந்த இடத்துல முடிஞ்சு போய்டுறது. அங்கிருந்து இந்த ஜீவன் பார்க்கும் பொழுது மேலே ஒரு மெல்லிசு திரை இருக்குமா, ஒரு ட்ரேஸ் பேப்பர் மாதிரி. அது கண்ணண்ட ஜோதி ரூபமாக பகவான் தெரிவார். ஆனால் இங்கேருந்து பார்க்க தான் முடியும். அதையும் தாண்டி மேலே போகக்கூடிய நிலை மனசுங்கிற ஒன்று அழிஞ்சு போய் இல்லவே இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது, எண்ணமற்ற நிலை வரும் பொழுது அந்த ஜீவன் பகவானோட கலந்துடுறது. அந்த குண்டலினி சக்தி சதாசிவத்தோடு கலந்துடுறதுங்கிற நிலையில அதுக்கப்புறம் 21 நாள் அது ஒரு கணக்கு சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் உயிரோடு இருக்க முடியும். அந்த இடத்த தொட்டுடுத்துன்னா உடம்பு தாங்காது. பரமஹம்சர் சொல்றார், என்ன ஆகும் தெரியுமா, ஒரு குடிசைக்குள்ள யானை பூந்த கதை தான் அப்படிங்கிறார். அன்பெனும் குடில் புகும் அரசேங்கிறார் ராமலிங்க சுவாமிகள். குடிசைக்குள்ள யானை போனா என்ன ஆகும், குடிசை இல்லை, அவ்வளவுதான். அது மாதிரி இந்த சரீரம் நிலை கொள்ளாமல் ஆயிடும். அதனால தான் பார்த்தா ரமண பகவான் மாதிரி மகான்கள்லாம் உடம்பு ஹெல்த் ரொம்ப டிட்டீரியரேட் ஆகிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரமெல்லாம் பார்க்கலாம். யோகிராம் சரத்குமார், நிறைய மகான்கள். ஐயோ பாவம், இவாளுக்கு கூடவா பாவ புண்ணியம் இருக்குன்னு நம்ம நினைக்கப்படாது. அந்த உயர்ந்த தெய்வீக அனுபவத்துடைய ஒரு தாக்கத்தினால உடம்பு தாங்காது. அதுதான் உண்மை. அதனால இந்த இடத்துலயே பெரும்பாலான வாழ்க்கை இருக்கும். அதை தாண்டி சில பேருக்கு போயிடும். தபோவனத்தில் மகர விளக்குன்னு ஒன்று இருக்கு. தபோவனம் போனால் பார்க்கலாம்.
முன்னாடி மணிமண்டபம்னு சுவாமியோட ஒரு சன்னதியில் இருந்தது. இப்போ மணிமண்டபத்துக்கும் அதிர்ஷ்டானத்துக்கும் நடுவில் வச்சிருக்கா. சுவாமி காலத்துலேருந்தே இருக்கிற விளக்கு. இந்த மகர விளக்கு கிட்டேயே சுவாமி இருக்கிற புகைப்படங்கள்லாம் கூட இருக்கு. அதில் கீழே பார்த்தா ஒரு ஆமை இருக்கும். இந்த ஆமைக்கு மேலே 7 அடுக்கு விளக்கு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பட்சி பறக்கிறாப்புல இருக்கும். குண்டலினி சக்தியோடைய உருவகம் தான் அந்த விளக்கு. கேரளாவில் நிறைய கோவிலில் பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல இருக்கு. தபோவனத்தில் தான் நான் முதல்ல பார்த்தேன். சுவாமி இதுதான் ரகசியமாக அதில் சொல்கிறார். இந்த ஆமைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்து வரும் பொழுது ஆமை தன்னுடைய 4 காலையும் தலையும் உள்ள இழுத்துக்கும். அந்த ஓட்டலை என்ன அடித்தாலும் அது சாகவே சாகாது. அது மாதிரி தன்னுடைய புலன்களை லௌகீக விஷயத்தில் நுழைய விடாமல் உள்ள இழுத்துக்கிற ஞானியுடைய நிலை, யோகியோட நிலை தான் அந்த ஆமை. அதுதான் கூர்ம பீடம் போடுவா ஜபம் பண்ணுறதுக்கு. அந்த கூர்மங்கிறது புலநடக்கத்தை குறிக்கக்கூடியது. யோகத்தில் ஈடுபடணும்னா முதல்ல கண்டதையும் திங்கிறது, கண்டபடி வாழறதுங்கிற நிலையிலேருந்து மாறினா தான் யோகத்துக்குள்ளே என்டர் ஆக முடியும். இப்போ நாம் யோகான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு விதமான எக்ஸசைஸோடு நிறுத்தினுடுறோம். அதை தாண்டி பதஞ்சலி ரிஷி எப்படி சொன்னாரோ அப்படி நம்ம அதுக்குள்ளே என்டர் ஆறதில்லை. சரீரத்தை ஒழுங்குபடுத்தி அது மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணி பகவானோட லயிக்கிறதுங்கிறதுக்கு தான் அவர் அதை ரூட்டு போட்டு கொடுத்தார். அதெல்லாம் நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏதோ கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, மூச்சு இழுக்கிறதுன்னு நம்ம சிம்பிளாக நிறுத்தினுட்டோம். ஆனால் அதுக்கு யோகாவுக்கு பேஸுங்கிறது இந்திரிய நிகிரகம்னு சொல்லக்கூடிய புலனடக்கம் தான். அப்படி இருக்கும் பொழுது அதில் இருந்து இந்த குண்டலினி சக்தி ஒரு இடமா கிளம்புறதுங்கிறது அந்த 7 நிலை கொடுக்குறான். அந்த 7வது நிலைக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னா, ஒரு பட்சி பறக்கிறார் போல சொல்ல முடியாத ஒரு வெட்டவெளி ஆகாசத்தில் ஒரு பறவை எப்படி பறக்கிறதோ, அகண்டமா லிமிட்லெஸ் ஸ்கை அப்படி பறக்கிறதோ, அது மாதிரி அந்த யோகியுடைய நிலை முடிவில்லாத ஆகாசம் போல அந்த வெட்ட வழியில் பறந்துருக்கிற ஆனந்தமான அகண்டாக்கார ரூபத்துக்கு போயிடுறதுங்கிறத பெர்சானிஃபை பண்ணி சிம்பாலிக்காக காட்டுறது. மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம். முடிவில்லாத முதல். அம்பாளுக்கு முடிவே இல்லை. அவள்தான் ஆதியா உள்ளவள். அவளுக்கு மேலே எதுவும் இல்லைங்கனால அனாதியாக இருக்கிறவள். அவளுக்கு முடிவில்லைங்கனால அனந்த ரூபிணியாக இருக்கிறவள். அதனால அந்த அம்பாள் மூலமாக கிடைக்கிற அந்த ஆனந்த பிரசாதம் எப்படி இருக்கும்? இங்கே போய் தொட்ட உடனேயே பேரானந்தம் தொடங்கிறது. அது முடியாது. முடியா முதலே சரணம் சரணம். கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளிக்குவையே சரணம். நீலத்திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய். வாலை குமரி வருவாய் வருவாய். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. 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 இந்த பாடல்ல அடுத்தடுத்த வரிகளுக்கான அர்த்தத்தை இப்போ ஆரம்பித்தா முடியறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நாளைக்கு சத்சங்கத்தில் பார்க்கலாம். இதில் நீலம்ங்கிற அந்த ரத்தனத்தை இதில் கொண்டு வர, நீல திருமேனியிலே அப்படிங்கிற அந்த வார்த்தையினால நீலம்ங்கிற ரத்தனத்தை முதல்ல வைரம் பார்த்துட்டோம். அடுத்தது நீலம்ங்கிற ரத்தனத்தை கொண்டு வரார். இது குண்டலினி யோகத்தையும் அம்பாள் எப்படியெல்லாம் மந்திர அர்த்தங்களில் ரகசியமாக இருக்காங்கிறதையும், எப்படி தேஜோபதியாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்காளுங்கிறதையும், எப்படி கோத்ரி கோவிந்த ரூபிணி முகுந்தா முக்தி நிலையா நாராயணி நாதர் ரூபா அப்படின்னு இருக்காள் அப்படிங்கிறதையும், பாலா திரிபுர சுந்தரியா இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் வர்ணிக்கிற வரிகள் இதுக்கப்புறம் வருது. அது நம்ம நாளைக்கு சத்சங்கத்தை அனுபவிக்கலாம். ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய்.
सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय।